வணக்கம் நண்பர்களே. செங்கோன்மைங்கிற அதிகாரத்துல நம்ம இப்ப 6வது குறளுக்கு வந்தோம். இதுல 6வது குறள் என்ன சொல்லுதுன்னா, வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனி. சொல்றாரு, வேலன்று ஒரு மன்னன் மன்னன் அவன் வேல் கையில வாளு பீர்கள் எல்லாமே அவனுடைய கையில இருக்கும். ஆக அவனுடைய வேல் உனக்கு வெற்றியை தராது அப்படிங்கிறார். ஒரு மன்னன் ஏந்தி இருக்கக்கூடிய வேல் வேல் அன்று வென்றி தருவது. இது அந்த சொற்கள்ல அந்த இதுகளை மாற்றுறதுக்காக வெற்றிங்கிறதுக்கு பதிலா வென்றி அப்படின்னு சொல்லி அதுல அந்த இலக்கணத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி அந்த இதுல வேல் அன்று வென்றி தருவது. மன்னவன் கோல் மன்னவன் அவன் கோலோச்சக்கூடிய முறை இருக்குல்ல, அதுதான் அவனுடைய போர்களில் அவனுக்கு வெற்றியை தர்றது அதுதான். அப்பதான் அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் நல்ல சுபிட்சமாக சந்தோஷமாக மன உளைச்சல் எதுவும் இல்லாம அரசன் ஒரு கட்டளை இடும்போது எல்லாரும் போருக்கு ஒருமித்து போய் அந்த எதிராளிய வெல்லக்கூடிய தன்மை அப்பதான் அன்னைக்கு அந்த மக்களுக்கு அந்த தன்மை வரும். மக்கள் பிளவுபட்டு மன்னனுடைய ஒரு அநியாயக்காரன அவன் இருக்கும் பொழுது அவங்க அந்த ஒரு மனமும் அந்த போர்கள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க. என்ன இது இவரு எப்ப பார்த்தாலும் இதே இதுதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மேல அவனும் அவன் இந்த நாட்டுல இருந்து பிரிஞ்சவனே வச்சுக்கிடுங்க, அவருடைய மதத்தை நீங்க விடுங்க, அவன் இந்த நாட்டை விட்டு அவன் பிரிஞ்சு போனான் அந்த நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்துல. அந்த ஒண்ணுக்காகவே அவனை இன்னும் பகைமையா பார்த்து அவனோட ஒத்துழைச்சு வாழ்றதுங்கிறது முடியவே முடியாதுன்னு ஒரு முடிவு கட்டிக்கிட்டு அந்த காங்கிரஸ் சர்க்கார் அந்த அளவுக்கு இல்லாம அவங்க அவ்வளவு தூரத்துக்கு போகல. இவங்க இந்த பிஜேபி சர்க்கார் எதை எடுத்தாலும் நீங்க இந்திய படைகளை பாராட்டுறது. இப்போ சமீபத்துல நடந்த ஒரு அவங்களுடைய அவங்க நாட்டை சேர்ந்தவர்கள் உள்ள கொஞ்சம் ஒரு 25 பேரை 20 பேரை கொன்றாங்கல்ல, அந்த பேர் ஞாபகம். அதையே நான் சொல்றது, நாங்க அந்த போர்ல நாங்க எல்லாம் செய்திட்டோம். ஏன்னா இந்தியா இந்த ஏன்னா இந்தியா வேற போரை பண்ணலையா? இல்ல நீங்க இது பண்ணீங்களா? அவன் ஒரு பெரிய நாட்டுக்காரங்க. இதே இது உங்களுக்கு இந்த சைனா நாட்டு மூலமா வரும்போதெல்லாம் உங்க நாட்டுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு பிரதம மந்திரி தமிழ் இந்தியாவுல இருக்காரா இல்லையானே தெரியாம இருக்கு. ஆனா இந்த இது வரும்போது மட்டும் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் எல்லா இடங்கள்ல இருந்து பேசிக்கிட்டு. அப்போ இதுக்கு இது என்னன்னா அந்த நீங்க உங்களுக்கு வெற்றி தருவது வேல் இல்லை, வெற்றி தருவது அது அந்த மன்னவன் கோல். உங்களுடைய
நீங்க உங்களுடைய செங்கோன்மை நன்றாக இருந்தால் எல்லா இடத்துலயும் என்ன அந்த நிகழ்ச்சியை நடக்காம நம்ம செய்திருக்காங்க. எல்லா இடத்துக்கும் எல்லாரும் எக்ஸ்போஸ்டா உள்ள ஒரு இடத்துக்கு வந்து நீங்க வந்து அந்த டூரிஸ்ட் பீப்புள் எல்லாம் வந்து நீங்க விடுறீங்க அப்படின்னா ஊட்டியில வந்து நீங்க எக்ஸ்போஸ்டா வந்து ஆட்களை விடலாம். கொடைக்கானல்ல விடலாம். இங்க வந்து நமக்கு வந்து பக்கத்துல வந்துகிட்டு அந்நிய நாட்டு பார்டர் எதுவும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல வந்து நீங்க அங்க கொண்டு விட்டுக்கிட்டு அவன் உள்ள வந்து அடிச்சான் போலான்னா அது அவனுடைய இயல்பு அப்படிப்பட்ட ஒரு இயல்பு. என்னத்தையாவது ஒண்ணு ஒரு தகராற உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க இருந்து பிரிஞ்சு போனவன். அவனுக்கு பல கிரீவன்சஸ வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தான். அப்ப நாம தானே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக இப்படி அது ஒரு என்ன இடத்துல எது நடந்தாலும் அந்த மக்களை வந்து நாம் நன்றபடியாக கவனித்துக் கொண்டால்தான் நமக்கு வந்து அந்த போர்கள் நேரத்துல மக்கள் வந்து அதுல எல்லாரும் மனமும் வந்து அதுல ஈடுபட்டு எதிரிகளை வந்து வீழ்த்த முடியும். அதனாலதான் அவர் சொல்றார், வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோல், அதுவும் கோடாதடி. மன்னவன் கோல் தான், ஆனால் அது கோடாமல் இருக்கான். அப்படி இருந்தால்தான் வந்து அந்த இது ஏதோ கம்பல்ஷனுக்காக வந்துகிட்டு மக்களை நாட்டு மக்களை கம்பல் பண்ணலாம். அதெல்லாம் செய்யாம நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு இந்த குறள் சொல்றாரு. சரி, அடுத்த குறள் என்ன சொல்றாரு?